பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். பாசிட்டிவ் டைப் பார்த்தலாம். ஷி இஸ் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்பதான் ஜஸ்ட் நவ் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் முடிக்கல, பாடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறாள். ஷி இஸ் ஒரு பாசிட்டிவா அவ பாடலன்னா அது நெகட்டிவ். ஓகேங்களா? ஒரு விஷயம் எந்த விஷயம் ஒரு நடக்கிற மாரி காமிச்சாலும் அது பாசிட்டிவ் தான் கைஸ். இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தலாம். ஷி இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து பாசிட்டிவ். ஒரு விஷயம் நடக்கலன்னா அது நெகட்டிவ். ஷி இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் அவ பண்ணல, அவ பாடல் பாடல, பாடிக்கொண்டு இருக்கவில்லை. இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சு அவ பாடல அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் கைஸ். இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். ஒரு கேள்வியா நம்ம கேட்க போறோம். இத நீங்க லிசன் பண்ணுங்க. இஸ் ஷி சிங்கிங் எ சாங்? அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? ஒரு கொஸ்டின் மாரி கேட்குறோம். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? அந்த ஷீங்கும்போது அந்த கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு இஸ் முன்னாடி வந்துடணுங்க. ஹி, ஷி, இட்ன்னு வந்தா நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இஸ் கொண்டு வந்துடணும் கைஸ். அதே மாரி யூ ஆர் தே வந்தா நம்ம ஆர் கொண்டு வந்துடணும் முன்னாடி கொஸ்டின் கேட்கறதுக்கு. இதுதான் கைஸ் ஒரு பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ்னா அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்காளா? அப்படின்னு கொஸ்டின் மாரி கேட்கறதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் யூஸ் ஆகுது. இப்போ நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். இஸ் ஷி நாட் சிங்கிங் எ சாங்? அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? அதாவது அவ ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்காளா? அப்படின்னு கேட்கறதுக்கும், அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? அப்படின்னு கேட்கறதுக்கும் நமக்கு நெறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதுதான் பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ்க்கும், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்